காட்டில் இவன் தேடிட்டு போயிட்டே இருக்கான். இன்னைக்கு பதிவு 102வது பதிவில் காட்டில் ஹரிச்சந்திரன் போகிறான். ஹரிச்சந்திரன், சந்திரபதி, லோகிதாசன் 3 பேரும் போயிட்டு இருக்கா. அவனோட மினிஸ்டர் ஒருத்தன் சத்தியகீர்த்தின்னு, அவனும் இவர் கூடயே போயிட்டு இருக்கான். ஹரிச்சந்திரனை விடாத ஹரிச்சந்திரன் கூடயே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, நடுவில் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணுமே. அங்கே காலகண்ட ஐயர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேணும். சந்திரபதி சின்ன பொண்ணா இருக்கான்னு சரி வேலை செய்வான்ட்டு அவளை கூட்டிட்டு போயிடுறாரு. அவளை வேலைக்கு வாங்கிட்டு போயிடுறாரு. அந்த பணத்தை வாங்கி இந்த சுக்கிரமுனிவர் கொடுக்குறான். அந்த சுக்கிரமுனிவர் கொடுக்கறதுக்காக சேர்த்து வைக்கிறான், கொடுத்துட்றான். அந்த சத்தியகீர்த்தி மூலமாக கொடுத்துட்றான். இன்னும் பாக்கி இருக்கு பணம், பாதி பணம் கொடுத்துட்றான். மீதி பணம் கொடுக்கணும், இவன் சம்பாதிச்சு கொண்டு வரணும். இவளை கொண்டு காலகண்டையர் அவர் வீட்டில் வேலைக்கு சேர்த்துடுறான். லோகிதாசனும் அங்கேயே கூடயே இருக்கான். லோகிதாசன் அங்கேயே வளர்ந்துட்டு வரான். இந்த காலகண்டையர் வீட்டில் வேலை எவ்வளோ சரியான வேலை வாங்குறாரு. இவளை போட்டு செம்ம வேலை வாங்குறார். வேலை செய்கிறா. என்ன பண்ணுறது, எப்படியாவது நம்ம புருஷனோட இதை தாங்கணும் இல்லையா, கஷ்டத்தை தீக்கணுன்றதுக்காக. இவன் என்ன பண்ணுவான், இவன் வேலையெல்லாம் தேடிட்டு இருப்பான். இவன் தேடி போகும்போது எங்கே போனாலும் வேலை கிடைக்கல. காட்டில் எங்கே வேலை கிடைக்கும், என்ன வேலை கிடைக்கும்? நாட்டுக்குள்ளே போக முடியாது. அவன் நாடு இல்லை. காட்டில் அப்படி போகும்போது வீரபாகுன்னு ஒரு வெட்டியாக இருப்பான். அவனோட வேலையே வெட்டியாக வேலை தான். வீரபாகு ஒரு வெட்டியாக இருப்பான். அவங்ககிட்ட போய் எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்குவான். என்கிட்ட என்ன வேலை இருக்குது, புனை அடிக்கிறது தான், வேணா அதை செய். அதில் வர அரிசி வருது பார்த்தியா, அந்த அரிசியை நீ எடுத்துக்கோ. வாய்க்கரிசி போடுவா இல்லையா, அந்த அரிசியை நீ எடுத்துக்கோ. அதை எடுத்து வச்சு சாதம் பண்ணி போட்டுக்கோ. அதில் வர காசு, வச்சுருக்க காசு வரதை நீ எடுத்துக்கோ. அந்த துணியெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. துணி அந்த பணத்தை எரிக்கிறதுக்காக பணம் கொடுக்குறாளே, அதையெல்லாம் எனக்கு கொடுத்துடணும். அது மாதிரி வேணா செஞ்சுன்று அப்படின்ற. இவன் ஹரிச்சந்திரன் சும்மா சுற்றி இருக்கிறதுக்கு சாப்பாட்டுக்காவது கிடைக்கிறதே, அதுக்காக அது பண்ணிட்டு சரின்னு ஒத்துக்கிறான். ஒத்துட்டு போய் வேலை செய்கிறான். அங்கே போய் வெட்டியானா காட்டில் எல்லா பணத்தையும் எல்லாம் எரிக்கிறான். ரொம்ப நியாயமாக நடந்துக்கிறான். அவன் தான் உண்மைக்கு இப்போ புறம்பானம் இல்லையே, சத்தியகீர்த்தி தானே. இவனே சத்தியகீர்த்தி தான், இவனுக்கு ஒரு மினிஸ்டர் சத்தியகீர்த்தின்னு. இவன் என்ன பண்ணுறான், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். எல்லாம் பண்ணிட்டு அவன் ரொம்ப இவனோட தலைவியை நினச்சி நொந்து போகிறான். ரொம்ப நொந்து போகிறான். இந்த மாதிரி ஆயிடுத்து நமக்கு, நம்ம நிலைமை இது மாதிரி ஆயிடுத்து, நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், என்னென்ன காட்டில் படுத்துட்டு யோசிப்பான். நிறையா நேரம் யோசிப்பான். என்ன யோசிச்சு என்ன புண்ணியம், முடிஞ்சிருத்துல எல்லாம். ஆனாலும் அவனோட அந்த வாக்குறுதியை விட மாட்டான். இந்த மாதிரி சூழ்நிலையில் இவன் இப்படியே இருந்துட்டுருக்கா. அங்கே அவன் உழைச்சி ஓடா போகிறான். இந்த காலகண்டையர் வீட்டில் காலகண்டையர் எல்லா வேலையும் வாங்குறான். அவர் அந்த காலகண்டையர் வேலை என்னென்னா, அந்த வரவாளுகள்லாம் பித்திரு கர்மங்கள்லாம் பண்ணி வைக்கிறது. பித்திரு கர்மங்கள்லாம் தினம் பண்ணுவார் இல்லையா, வரவாளை கூட்டு பண்ணிவிட்டு அந்த பாத்திரங்கள்லாம் எவ்வளோ பாத்திரங்கள் இருக்கும், அவ்வளோ பாத்திரத்தையும் தேய்க்கணும். தேய்ச்சி முடிக்கவே முடியாது இவளால். இப்போ ராத்திரியிலேருந்து காத்தால் 4 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் வேலை செய்வான். வேலை செய்யிட்டு படுக்க மாட்டான். இவளுக்கு சரியாக சாதம் கொடுக்க மாட்டான். அந்த இருக்கிற சாதத்தை வச்சு அடிமையாக தானே வாங்கிட்டு வந்துடுறான், விலைக்கு வாங்கிட்டு வந்துடுறான். இவளை அதுக்கு அடிமையாக வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் எப்படியே இருந்துட்டு இருக்கும்போது இந்த லோகிதாசன் புள்ள ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அந்த புள்ள மட்டும் இருக்கான். அந்த பிள்ளைக்கு சரியான சாப்பாடு இல்லை. அவனுக்கு ஏன்னா அவன் அந்த அவன் அம்மா கூட ஒட்டின்னு தானே இருக்கான். அதனால இந்த காலகண்டையருக்கு நாள் ஆக ஆக அவன் மேலே ரொம்ப வெறுப்பு வருது. ஏன்னா ரொம்ப நாள் எடுத்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான்ல, சாப்பிட்றான்றது அதுதான் அது யமனோட நம்ம வாங்கிட்டு வந்த வரோம். அது மாதிரி இவன் வாங்கிட்டு வரோம், சந்திரபதி வாங்கிட்ட மரம். அது மாதிரி போகிறான். எப்படியோ அவர்கிட்ட போய் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கா. இந்த நேரத்தில் என்ன ஆகுது, இந்த லோகிதாசன் இருக்கான் இல்லையா, இந்த லோகிதாசனை கூப்பிட்டு இவன் என்ன பண்ணுறான், நீ போய் காட்டில் போய் இது அறுத்துன்னு வா தர்மப்புல் அறுத்துன்னு வான்னு அனுப்புகிறான். அவன் அப்படி அனுப்புகிற அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு நாட்டு ராஜா அவனோட பிள்ளைய அனுப்பிச்சிருப்பான். அவனோட பிள்ளை காட்டுக்கு வேட்டைக்கு வந்திருப்பான். வேட்டைக்கு அவன் வேட்டையாடிட்டு இருக்கும்போது அவனை வேற ஒரு மிருகம் அடித்து கொள்ளும். உடனே விழுந்துருவான். இவன் தர்மப்புல் இறக்கிறதுக்கு போகிறான். இவன் போகிறான் இல்லையா, இவன் புள்ள லோகிதாசன் போகும்போது தர்பையாக இருக்கும்போது அவனை ஒரு பாம்பு தீண்டிடும். பாம்பு தீண்டி எடுத்தனவுடனே அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறான், லோகிதாசன் இப்போ தர்பை இறக்கிறதுக்கு போகிறான் இல்லையா, இப்படியே காத்தால் 4 மணிக்கு போகணும் இல்லையா. 4 மணிக்கு போகும்போது
பிரம்ம முகூர்த்தத்தில் தான் தர்ப்பம் எடுக்கணும். தர்ப்பம் எடுக்கிறதுக்கு நிறைய சாஸ்திரங்கள்லாம் உண்டு. பிரம்ம முகூர்த்தத்தில் அழகு போகும்போது ஒரு பாம்பு கடிச்சிருவாங்க. இந்த லோகிதாசனை பாம்பு கடிச்சிடும். பாம்பு கடிச்சு அவன் கீழே வந்துடுவான். கீழே வந்த உடனே இவன் என்ன பண்ணுவா, இந்த காலகட்டையிட்ட இவன் சொல்லுவா வந்து எல்லாம் இது மாதிரி தேடுவா, பையனை காணும், ரொம்ப நேரம் வரலன்னு உடனே பையன் எங்கே போயிருக்கான்னு கேட்பான். கேட்கும்போதுப்பா காலகட்டையை சொல்ல இது மாதிரி தர்ப்ப சேகரிக்கிறதுக்கு போயிருக்கான் அப்படின்னுவா. இவன் தேடின்னு போவா. போகும்போது பார்த்தா இவன் புள்ள சேர்த்து கிடக்கும். புள்ள சேர்த்து கிடந்தது இன்ன உடனே இவளுக்கு ஒன்றுமே புரியாது. புள்ள சேர்த்து போச்சா அது எப்படியா இருக்கட்டும். அங்கே இதுக்கு போனான் பாருங்க, ஹரிச்சந்திரன் வீரபாகு கிட்ட வெட்டியா வேலை செஞ்சுட்டு இருக்கான் இல்லையா. வேலை செஞ்சுட்டு போய் அந்த அரிசியெல்லாம் கலெக்ட் பண்ணுவான். அந்த அரிசியை வடித்து அந்த கஞ்சியை வந்து அந்த சாதத்தை இவன் சாப்பிடுவான். அதில் வர்றது கஞ்சி இருக்கு பாருங்க, அந்த கஞ்சியை வடிகட்டி அந்த கஞ்சியை அந்த சத்தியை தீண்டு அந்த மினிஸ்டர் சாப்பிடுவான். அந்த மினிஸ்டர் கடைசி வரைக்கும் ஹரிச்சந்திரன் விட்டு போக மாட்டான். அவன் அதை சாப்பிடுவான். இப்படியே காலம் தள்ளிட்டு இருக்கா. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இதில் அவள் காலத்தை தள்ளிட்டு இருக்கா. இந்த தர்பேருக்கு போன அந்த பிள்ளையும் செத்து போயிடறான். செத்து போன உடனே என்ன பண்ணுவா, இவன் வந்து தன்னுடைய அந்த சாரியை எடுத்து 18 முழ சாரியை எடுத்து அந்த பிள்ளையை சுற்றிட்டு வருவா. ஹரிச்சந்திரன் கிட்ட வருவா. நம்ம மீதியை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.